கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, மீண்டுமாய் இந்த வாரம் இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஆங்காங்கே வீடுகளிலே கடந்த வாரம் முழுவதும் கர்த்தரோடு உறவாடி மனமகிழ்ச்சியாக இருந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நமக்கு சீக்கிரத்திலே இந்த தடைகள் நீங்க போகிறது என்பதை குறித்தும் நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் இந்த வார இந்த ஆராதனை கூட நாம் ஆங்காங்கே வீடுகளிலே பயபக்தியோடு இருந்து ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நான் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட இந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மீண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாய் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீ தயவு செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆங்காங்கே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளும் பயபக்தியோடு ஆண்டவரே அமர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்து நடத்தி நீங்கள் எங்கள் மூலமாய் மகிமைப்படுங்க. எல்லா கனமும் மகிமையும் உங்களுக்கே உண்டாக செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இப்பொழுது கூட சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே உற்சாகமாய் நீங்கள் கரங்களை தட்டி இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் கூட நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிருக்கிற என்ற பாடலை கூட மனதின் ஆழத்திலிருந்து நல்ல எபினேஷனாக என்னை தாங்கி வந்திருக்கிறீரே. இந்த கடினத்தின் நேரத்திலே கூட என்னை தாங்கி வந்த தேவனையே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்ற நன்றி உள்ள உணர்ந்தோடு பாடுவோமா? காலை மாலை எல்லா
கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுவேன். உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுவேன். மரண பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலையிலேயும் தம்முடைய மீட்கும் கரங்களை நமக்கு நேராக நீட்டியவர் நம்முடைய தேவன். வாடி நின்ற வேளைகளிலே இனி என்னால் வாழ முடியாது என்று சோர்ந்து போன நேரங்களிலே, நான் ஏன் வாழ்கிறேன் என்று யோசித்த தருணங்களிலே தம்முடைய தாங்கும் கரத்தை என்னை நோக்கி நீட்டியவர், உங்களை நோக்கி நீட்டியவர் நம்முடைய தேவன். கரத்தை நீட்டி மார்காவை போன்ற கசப்பாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றியவர் நம்முடைய தேவன். அந்த தேவனை பார்த்து சொல்லுவோமா, உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை முடியும் வரை நான் உமக்கு மாத்திரமே நன்றி சொல்லுவேன். நீர் மாத்திரமே என் கணத்துக்கு பாத்திரர் ஆண்டவரே. கோடி கோடி நன்றிகளை நான் உமக்கு சொல்லுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை
நன்றிகளை செலுத்துவோம். உமக்கு மாத்திரமே எங்களுடைய நன்றிகளை செலுத்துவோம் ஆண்டவரே. எல்லாரும் மனதின் ஆழத்திலிருந்து சொல்வீர்களா? உம்மை மாத்திரமே நான் என் வாழ்க்கையில உயர்த்துவேன், உம்மை மாத்திரமே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. நீரே என்னுடைய தேவன், நீர் மாத்திரமே என்னுடைய தேவன் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கினில் என்னை காப்பாற்ற வந்த மீட்கும் கரம் நீட்டிய என்னுடைய தேவன் நீர்தான். வாடி நின்ற வேளையிலே, வாழ்க்கை முடிந்தது என்று யோசிக்கும் தருணத்திலே என்னை காப்பாற்ற வந்த தேவன் நீர்தான் ஆண்டவரே. காலை மாலை எல்லா வேளையிலும் உம்முடைய கரங்களினாலே எனக்கு உதவி செய்கிறவர் நீர் மாத்திரம்தான். உமக்கு மாத்திரமே எங்களுடைய நன்றிகளை செலுத்துவோம், உமக்கு மாத்திரமே எங்களுடைய நன்றிகளை செலுத்துவோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உமக்கு மாத்திரமே எங்களுடைய நன்றிகள் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்த உதவி செய்ய ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்க உதவி செய்ய, உண்மையே நாங்கள் ஆராதித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. எங்கள் ஆசீர்வாதங்களை ஆத்தியாசிங்க இயேசு மூலத்தில் மிகவும் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, நாம் இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடி உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தினோம். இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு இந்த செய்தி வேலைக்கு ஆதாரமாக நாம் அனுதினமும் வாசிக்கிற அட்டவணையின்படி இன்றைக்கு 1 சாமுவேல் புஸ்தகம் 26வது அதிகாரம் வாசிக்க வேண்டிய நிலையிலே அதில் கடைசி வசனமான 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. இதிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான். இங்கே இதற்கு மேலே நாம் வாசித்த அந்த பகுதியில் பார்த்தால் இந்த சவுல் தாவீதை கொள்வதற்கு அநேக முறை முயற்சியிருக்கிறார். 21 முறை முயற்சித்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் தாவீதை கொள்வதற்கு தேவன் சவுலுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் சவுலை கொள்வதற்கு தாவீதுக்கு பல முறை சந்தர்ப்பங்களை தேவன் கொடுக்கிறார். ஆனாலும் தாவீது சவுலை கொள்வதற்கு முற்படவில்லை. ஏனென்று சொன்னால் சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அந்த ஒரே காரணத்தினாலே அந்த சவுலை கொல்லாமல் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலேயும் சவுலை கொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே தாவீது சவுலை கொல்லாமல் அவனுடைய சொம்பையும் ஈட்டியும் எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல வந்து விடுகிறான். அப்பொழுதுதான் அவர்களுக்குள்ளே நடக்கிற உரையாடலின் முடிவிலே சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். நாம் அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்கிற பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்குள்ள ஏறினார். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் இந்த நாளிலே நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதில் 4 விதமான மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றும், இரண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அல்லது நீதிமான் இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றும், மூன்றாவதாக கருணை கண்ணனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றும், நான்காவதாக விசுவாச மார்க்கத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றும் நாம் இன்றைக்கு நாம் சில வசனங்களின் ஆதாரத்தின் அடிப்படையிலே நாம் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆசீர்வாதம் என்றால் சகலத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சுகத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, தேவைகளை சந்திப்பதிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்
நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வதிக்க போகிறார் என்று அல்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லப்படுறது. ஏற்கனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு தான் இந்த 4 விதமான குணங்கள் உடையவர்களாக, கேரக்டர் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் வாழ்ந்து பாருங்க. உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்க. கீழ்ப்படியாவிட்டால் வேற சொல்லுகிறார். இங்க அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இன்னைக்கு அநேகர் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்கிறார்கள். ஆனாலும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் வாழ்கிறதை நாம் கண்கூடாய் காண்கிறோம். காரணம் என்ன சொன்னால், அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாய் கீழ்ப்படிவதற்கு தங்களை அர்ப்பணிக்காததினாலே இந்த ஆசீர்வாத குறைச்சல்கள் உண்டாயிருக்கிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் தாவீதை ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளின்படி அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஈசாக்கை பலியிட சொன்ன பொழுது அவர் எந்த மறுப்பும் பேசாமல் பலியிட கொண்டு போனபடினாலே அங்க பலியிடுகிற சமயத்திலே தேவன் ஆபிரகாமை தடுத்துதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்கள், எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் இந்த சவுலை குறித்து நாம் கேட்டோம். இந்த சவுலை அவர் ராஜாவாக்கி அமலேக்கியருடைய சகல வஸ்துக்களையும் அமலேக்கியர்களையும் சங்காரம் பண்ணும்படி அந்த சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த சவுலோடு கூட இருந்தவர்களும் அந்த ராஜாவையும் அவர்கள் கொல்லாமல் நல்ல கொடுமையான வஸ்துக்களையும் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். அப்ப பாத்தீங்கன்னா அங்கே ஆண்டவருக்கு சவுலின் மேல் கோபம் ஏற்படுகிறது, கீழ்ப்படியாததினாலே. ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய சவுலை கர்த்தர் கோபத்தோடு அங்கே சபிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சாமுவேல் இடத்திலே சொல்கிறார், இந்த சவுலை நான் ராஜாவாக்கினதற்கு நான் மனம் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார். இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற பொழுது வழிமறித்தது என் மனதிலே இருக்கிறது, அதனாலே அவர்களை சங்காரம் பண்ணு என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாததினாலே அந்த அமலேக்கியர் மேல் இருந்த அதே மன வருத்தம் இப்ப சவுலின் மேல் கர்த்தருக்கு வருகிறது. அங்கே சவுலிடத்திலே சாமுவேல் வந்து சொல்லுகிறார், என்ன இப்படி செய்தாய், புத்தீனமாய் செய்தீர் என்று சொல்கிறார். ஒரு கடிந்து கொண்டு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். புத்தீனமாய் செய்தீர் என்று சொல்லிவிட்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்றார், நாங்கள் ஆண்டவர் சொன்னவாறு எல்லாத்தையும் சகாரம் பண்ணிட்டோம், கொடுமையானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்ப அவர் சவுலுக்கு தேவன் இல்லாத மாதிரி அவர் சொல்றார், உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படி கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார். அங்கே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தையை படித்தால் அதே 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 22வது வசனத்திலே அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ என்று கேட்கிறார். நாம் அறிஞர், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம என்ன பலி செலுத்தினாலும் எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் காணிக்கையை ஒன்று குறைவில்லாம ஆண்டு கொடுத்தாலும் அதுல கர்த்தர் பிரியப்பட மாட்டான். நீ அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாயா, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறாயா என்பதை பார்த்துதான் நம்மில் அவர் பிரியமாயிருக்கிறார். கீழ்ப்படிந்தால்தான்
நம்மை பிரியம் வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எல்லா கேட்டகரியில் இருக்கிற ஜனங்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பிள்ளைகளுக்கும், வேலைக்காரர்களுக்கும், முதலாளிகளுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு அந்த எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அந்த 3வது வசனம் வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா சண்டே ஸ்கூல்லையும் நம்ம சொல்லித் தருவோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு சரியாக கீழ்ப்படிவதில்லை. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு சரியாக படிப்பு ஏறதில்லை. அதனால் அவங்க எண்ணுகிற காரியங்கள் நடப்பதில்லை. இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக நீங்கள் சொல்லித்தாங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உன் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனமனுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அப்போ பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், பிள்ளைகள் நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு மிக முக்கியமான காரியம் இந்த கீழ்ப்படியாமை. இதை அவர்கள் உணராதபடிக்கு சத்துருவானவன் அவரை வஞ்சித்து விடுகிறான். நம்ம அப்பா தானே, நம்ம அம்மா தானே என்று சொல்லி அவர்கள் சர்வசாதாரணமாக எதிர்த்து பேசுகிறார். இதனால அவருடைய ஆசீர்வாதங்கள் அவளுக்கு குறைந்து போகிறது. அதனால் அருமையான பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருக்கு தயவு செய்து எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படியுங்கள். பூமியில் உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார், பூமியில் உங்களுக்கு நீடித்த ஆயுசை கட்டளையிடுவார். இதை சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இங்கே நாமக்கல்ல ஒரு நாள் அந்த ஜிஹெச்சுக்கு நான் இன்னொருவருக்காக ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாக வந்து நின்றது. அதில் 3 டெட் பாடிகளை, வாலிப பிள்ளைகளுடைய பாடிகளை கீழே இறக்கினார். அப்போ ஒரு தாயார் வந்து முன்ன தெரியாது என் காலில் வந்து விழுந்து, ஐயா என் பையன் என் பேச்சை கேட்டிருந்தா செத்துருக்க மாட்டான், என் பேச்சை கேட்டிருந்தா செத்துருக்க மாட்டாங்க. பிள்ளைகளே, உன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது உன் வாழ்நாள் நீடித்திருக்கு. அந்த வார்த்தை எனக்கு அப்ப ஞாபகம் வருது. இந்த பிள்ளையானால் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாததுனாலே அந்த நீடித்த ஆயுளை இழந்து போனான் என்று பார்க்க. அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கன்னிகைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு நீடித்த ஆயுசு, உங்கள் பூமியில உங்களுக்கு நன்மையான ஆசீர்வாதங்கள். அதனால கீழ்ப்படிகளுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், முதலாளிகளுக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படிய வேண்டும், வேலைக்காரர்களை முதலாளிகள் ஏமாற்றக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளின்படி நீங்கள் செய்தால் உங்கள் குடும்பத்திலேயே ஆசீர்வாதம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே ஆசீர்வாதம், உங்களுக்கு வறுமையில்லாத ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அல்லது நீதிமான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த 128வது சங்கீதத்தில் அந்த 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தினுடைய லிஸ்டையே ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் நீதிமான். அந்த நீதிமானை குறித்து வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நாம் கர்த்தருக்கு பயப்பட்டு நீதிமான்களாய் வாழ்ந்தால் நம்முடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கி இருக்கும் என்பது தேவனுடைய வார்த்தை. அது உண்மை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள், நீதிமான்களாய் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் தலையின் மேல் எப்போது ஆசீர்வாதம் இருக்கும் என்று இந்த வசனம் உண்மையாய் சொல்லியிருக்கிறது என்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, 115வது சங்கீதத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருக்கு பயப்படுகிற யாராக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும், நாம் கர்த்தருக்கு பயப்பட்டால் கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் சுருக்கமாய் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அங்க பாருங்க, ஒரு 4 காரியத்தை சொல்றார். இந்த 4 காரியத்தையும் நீங்க வெறுத்தால் நீங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர், அல்லது நீங்க தான் நீதிமான் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அப்ப பெருமையை நீங்கள் வெறுத்தால் தான் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அல்லது நீதிமான். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தும், கர்த்தரிடத்துல பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தும் உங்களுக்குள்ள பெருமை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதனால பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, இந்த பெருமையை கர்த்தர் வெறுக்கிறார். நாமும் அந்த பெருமையை வெறுத்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். அது மாத்திரமல்ல, அகந்தை, ஹெட்வைட்னு சொல்லுவாங்க. அகந்தைனா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இப்படிதான் நடக்கும். கணவன் சொன்னா மனைவி கேப்பா, நீ சொல்லி நான் ஒன்றும் கேட்க முடியாதுமா. அப்போனா அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளும் அதே மாதிரி சொல்லுவாங்க, நீ சொல்லி நான் கேட்க முடியாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா. இந்த பிள்ளைகள் கொஞ்சம் படிச்சிருக்கும், அம்மா அப்பா படிக்காதவங்களா இருப்பாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கம்முனிருமா அப்படின்னு சொல்லி தாயின் தகப்பனையும் அடக்கி மேலே வாழ நினைக்கிறது. அது அகந்தை. உன் அம்மா அப்பா படிக்க தெரியாதவா இருந்தாலும் உன்னை படிக்க வைத்திருக்கிறார். இதை நன்றாக உணர்ந்து அந்த தாய் தகப்பனுக்கு முழுமையாக அடங்கி வாழ்வதுதான் அகந்தியை வெறுக்கக்கூடிய காரியம். அதுபோல நாமும் நமக்கு மேலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறதை கேட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்கிறது தான் அகந்தைக்கு மாறான ஒரு காரியம். அவங்க ஒருவேளை தவறு சொன்னாலும் கூட ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே இதை அவர்களுக்கு உணர்த்தும் என்று சொல்லி நீங்கள் அதுக்கு கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் அதை தடுத்து ஆட்கொள்கிறவராக இருக்கிறார். அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு முறை தாவீது ஜனங்களை தொகையிட சொல்கிறார். அந்த யோவாப் என்கிற ராணுவ தலைவர் சொல்கிறார் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் தாவீது சொல்ற, நான் சொல்றது செய்யி அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது அந்த யோவாப் அகந்தியோடு நான் முடியாது என்று சொல்லாமல் சரி ஆண்டோடு ஒப்பு கொடுத்து செய்கிற பொழுது தேவன் அங்கே தாவீதை வாதிக்கிறதை பார்க்கிறோம். இதே போல நாம் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது, கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்கிற பொழுது அகந்தியாய் நடக்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம் அகந்தி இல்லாதவர்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அடுத்து தீய வழி. தீய வழி என்று சொன்னால் உங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் எதெல்லாம் தீய வழி என்று சொல்லி. எதெல்லாம் நல்ல வழி என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தீய வழியை நாம் முற்றிலுமாய் நாம் வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா வழிகளும் தீய வழிதான். காலையில் ரொம்ப நேரம் தூங்குறது கூட தீய வழிதான். அனுதினமும் ஜெபம் பண்ணாமல் வேதம் வாசிக்காமல் வாழ்கிறதும் தீய வழிதான். அதனால இப்படி தீய வழிகளை விட்டு மற்றவர்கள் சண்டை போடுகிறது தீய வழிதான், பொய் பேசுகிறது தீய வழிதான், மற்றவர்களை ஏமாற்றுகிறது தீய வழிதான். இந்த தீய வழியெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்களும் கர்த்தர் வெறுக்கிற இந்த காரியத்தை வெறுத்தால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அடுத்தது 4வது புரட்டு வாய் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி இருக்க, ஏதாவது சொல்லிவிடுவார் அவசரத்துல, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த சூழ்நிலை வருகிற பொழுது, அண்ணா அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு நான் சொன்னேன்னா எனக்கு சொன்ன மாதிரியே ஞாபகம் இல்லையே. பாருங்க, அன்னைக்கு சொன்னது அப்படியே புரட்டி பேசுகிற வாய். இந்த புரட்டு வாயை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பாருங்க, வருவாங்க சொந்த பந்தங்களா வீட்டை தேடி வந்தாங்கன்னா மனசுக்குள்ள ஐயோ வந்துட்டாங்களே, இன்னைக்கு எவ்வளவு செலவு வைக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. ஆனா வெளியே வாங்க 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 உங்களை நினைச்சுட்டே இருந்தா உங்களுக்கு 100 ஆயுசு அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள ஐயோ செலவு வைக்க வந்துட்டாங்களேன்னு நினைப்பாங்க. இதுவும் ஒரு புரட்டு வாய். இதெல்லாம் விட்டு
நாம் இதையெல்லாம் வெறுத்து நாம் வாழ்கிற பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான்களாக இருப்போம். நம் மீது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அனுதினமும் நம்மை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், கருணை கண்ணன் அப்படின்னா ஏழைகளுக்கு இறங்குகிறான். இன்னொரு வசனம் சொல்கிறது, அதே நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்கிறார். பாருங்க எவ்வளவு மேன்மையா நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு ஏழைக்கு இறங்கினா கர்த்தருக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த அளவு, உங்களுக்கு மிஞ்சினது அல்லது உங்களுக்கு போதுமானது, நாளைக்கு வேணும் நீங்க சேர்த்து வைக்காம இன்னைக்கு உங்களால் முடிந்தவர்களுக்கு நீங்கள் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்தால் அது கர்த்தருக்கே செய்கிறதா கர்த்தர் சொல்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவன் நிச்சயமா திருப்பி தருவார். அவர் வாங்கிட்டு ஏமாத்தவே மாட்டார். நீங்க மனுஷங்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா மனுஷன் கொடுக்காம கூட ஏமாத்துவோம். ஆனா கர்த்தருக்கு கடன் கொடுத்தா ஏமாத்துவாரா? அவர் பல மடங்கு வட்டி போட்டு தர மாட்டார், பல மடங்கு ஆசீர்வாதமாய் அதை திருப்பி கொடுப்பார். அதனால கருணை கடனாய் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொன்னால், யாக்கோபு நிருபத்திலே 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாய் இருக்கிறது என்று அந்த வசனம் சொல்கிறது. பாருங்க, திக்கற்றவர்கள் விதவைகள் இவங்கெல்லாம் படுகிற உபத்திரவத்தில் நாம் அவங்களுக்கு உதவி செய்யணுமா? கருணை கண்ணர்களாக இருக்கணுமா? கஞ்சனாக இருக்கக்கூடாது, கருணை கண்ணனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மேல பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறார் நீதிமான். நீதிமானுக்கு இன்னொரு ஒரு அஜெக்டிவ் இருக்கிறது, நீதிமான் விசுவாசம் இல்லாமல் கொடுப்பான். அப்ப கருணை கண்ணனாக இருப்பான். நம்ம கருணை கண்ணனாக இருந்தால் கர்த்தருக்கு கடன் கொடுப்போமா? கர்த்தர் அதை நமக்கு திருப்பி கொடுப்பான். திக்கற்றவர்கள், விதவைகள், பலவீனமானவர்கள், இந்த லாக்டவுன் கண் முன்னாலே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறவர்கள், எதற்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ உங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் கர்த்தர் உங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பார். இதை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் கொடுத்ததை அதிகமாய் உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு நூற்றுக்கதிபதி கூட நாம் பார்க்கிறோம். அந்த நூற்றுக்கதிபதி அநேக தான தர்மங்களை எல்லாம் செய்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அதில் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் செய்கிற தான தர்மங்கள் இங்க பூமியோடு முடிந்து போகிறது அல்ல, அது தேவனுக்கு போய் எட்டுமா. அல்லேலூயா. அதனால ரோட்ல கஷ்டப்படுறவங்களை பார்த்து மனசார அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு உங்களுக்கு பிரதிபலனை நிச்சயமாக தருவார். இங்கேயும் தருவார், அங்கேயும் தருவார். அல்லேலூயா. அதனால் அருமையானவர்களே, கருணை கடன்களாக இருப்போம், கஞ்ச பிசுனாரிகளாக இருக்க வேண்டாம். உங்களால் முடிந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதில் கர்த்தர் பிரியம் வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். முதல்ல பார்த்தோம், கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றும், இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையும் நீதிமான்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். மூன்றாவது கருணை கணனை தாராளமாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். அடுத்தது நான்காவதாக விசுவாச மார்க்கத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, அந்தபடியே விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாமெல்லாம் ஆபிரகாமை போல
விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறோம். அந்த ஆண்டவரை நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே அவரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக வாழ்கிறோம். அதனால விசுவாச மார்க்கத்தாகிய நம்மை ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல நம்மையும் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் இல்லாமல் நாம் அந்த தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேர்கிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் அவரை தேடுகிற பொழுது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவோ காரியத்துக்காக வேண்டிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையை, அந்த தீமையை வெறுக்கிற காரியத்தை செய்கிறீர்களா? அகந்தியை வெறுக்கிற காரியத்தை செய்கிறீர்களா? புரட்டுவா இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீர்களா? நீதிமான்களாய் வாழ்கிறீர்களா என்று உங்களையே நீங்கள் உயிர்த்து ஆராய்ந்து பார்த்தால் ஏன் உங்களுக்கு இன்னும் பதில் வர தாமதிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் நிச்சயமாக தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று உறுதியாக இந்த வசனம் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 7:14 ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலர் இருப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். அருமையானவர்களே, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் இன்றைக்கு ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? மேலே நான் சொன்ன அந்த 3 காரியங்களையும் கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான்களாக, கருணை கணவர்களாக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த மாதத்திலேயே உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்குரிய அடையாளத்தை கர்த்தர் காட்டுவார். இது நிச்சயம். இதுக்கப்புறம் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிச்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க என்னோடு கூட தொடர்பு கொண்டு நீங்கள் என்னோடு பேசலாம். நிச்சயமாக நான் நிறைய இடங்களிலே நான் போய் மற்ற காரியங்களை பிரசங்கித்து சில பேருக்காக நான் ஜெபித்த பொழுது 10 வருஷம் 8 வருஷம் 6 வருஷம் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலேயும் இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக நான் சொல்லுகிறேன். மேலே சொன்ன 3 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையை சரியாக அபியாசப்படுத்தி இந்த 4வதாக அவரை விசுவாசித்து நான் அவரை தேடுகிறேன், அவர் எனக்கு பலன் கொடுப்பார் என்று விசுவாசித்து நீங்க வாழ்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலர்ந்து இருப்பதில்லை என்று சொன்னார். மிருக ஜீவனுக்கே மலர்ந்து இருப்பதில்லைன்னு சொன்னா உங்களையும் மலரில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அன்றைக்கு அந்த சகரியாவுக்கும் அந்த எலிசபெத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே போல உபாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்கிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்கிறார். நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான்களாக, கருணை கணவர்களாக, கர்த்தரை எப்பொழுதும் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. எனவே இந்த நாளிலே அன்றைக்கு அந்த தாவீதை சவுல் மூலமாய் ஆசீர்வதித்தவர், என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கீழ்ப்படிகளாய் இருக்கிற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான்களாய் இருக்கிற பொழுது, நீங்கள் கருணை கணவர்களாய் இருக்கிற பொழுது, அவரை விசுவாசித்து நீங்கள் வாழ்கிற பொழுது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், உங்கள் கையின் பிரயாசங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணி இந்த செய்திகளை நான் முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,
இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜனங்களுக்காக மீண்டும் நோக்கி பார்க்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையிலிருந்து இந்த ஜனங்களை நீ ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின இந்த வார்த்தைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த ஜனங்கள் எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக, எப்பொழுதும் உமக்கு பயப்படுகிற நீதிமான்களாக, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற கருணை கண்ணர்களாக, எப்பொழுதுமே விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தாராய் இவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிற பொழுது இவர்களை பட்டணத்திலும் வெளியிலும் நீருடைய ஆசீர்வதித்து, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீருடைய ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நீ சொன்ன இந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி இந்த ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, கற்பக்கணி இல்லாமல் வேதனையோடு நோக்கி கூப்பிடுகிற யாராய் இருந்தாலும் கர்த்தர் தயவாய் அவளுக்கு இறங்கி ஆண்டவரே இந்த அற்புதத்தை நீ செய்யும்படியாக இடத்திலே மன்றாடி சொல்கிறேன். உமக்கு மகிமை உண்டாக ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே, இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்க எல்லா ஜனங்களுக்காகவும் நோக்கி மன்றாடுகிறோம். அவர்களையும் சுகமாக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் நாமக்கல் மாவட்டத்தை கொரோனா இல்லாத மாவட்டமாய் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தமிழகத்தையும் கொரோனா இல்லாத மாநிலமாக, எங்கள் இந்தியாவையும் கொரோனா இல்லாத தேசமாக நீர் மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதுக்கு எங்களை ஆளுகிறதான ஆட்சியாளர்கள் உம்மை நோக்கி பார்த்து இந்த அதிசயத்தை, அற்புதத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். மகிமை கனம் எல்லாம் உங்களுக்கே உண்டாகப்படி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், விசேஷமாய் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட எல்லாரோடும் இருந்து எல்லாரையும் விடுவிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த ஆராதனையோடு உங்களை முடித்து விடாமல் வீட்டிலே நீங்கள் இன்னும் அதிகமாக டெய்லியும் ஒரு மணி நேரமாவது கர்த்தரோடு உறவாடுகிற பிள்ளைகளாக உங்களை அர்ப்பணித்து நன்றாக துதியுங்கள், நன்றாக செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உயரவே உயர பண்ணுவார். ஆமென். God bless you.